டேய் மகே எங்கடா எங்க அக்கா கேக்குறா மகே என்ன ஊரே இருக்கணும் பாறா எங்க அக்கா லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஆமா எங்கடா உங்க அக்கா ஊரே உங்க அக்கா தல அக்கா ஓரே ஏய் எட கேரள குட்டி சொல்லுங்க மாமா ஏய் மீனா சொல்லுங்க அந்த ஓலவான கருவாடு தொக்குக்கும் அந்த பழுதுக்கு எப்படி இந்த தெரியுமா எப்படி இருக்கு தேவாமிர்த மாதிரி இந்த தடி சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் போல இருக்குது மீனா ஏய் அடி என்னடி அடி என்னடி ராக்கி அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு நெஞ்சு குலுக்குதடி இது கண்ணாடி முப்பத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இருக்குதடி அடி என்னடி ரக்கம்மா மாமா ஊருகாய் எது கேக்குறாரு அவரு மாமா எப்ப பார்த்தாலும் நீ மட்டும் வீட்டுக்கு எப்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு நடிச்சது மீனா பத்தி நடிச்சு பார்த்தேன் நினைச்சு பார்த்தேன் மாமா என்னால தெருவான்னு போய் ஒரு தண்ணி பிடிக்க போய் தடுத்து போட போட முடியும் மாமா போட போட முடியல பாக்க நீ அந்த சக்காத்துக்கு மொத்தம் சொன்னாலுங்க என்னை பார்த்து தாசி பேசி சொல்லாமா அடுக்குமா சொல்லாமா தேவடியான் பார்த்து தேவடியான்னு சொல்லாமா இந்த உத்தமி பார்த்தா தேவடியான்னு சொன்னாங்க இந்த பத்தினி பார்த்தா தேவடியான்னு சொன்னாங்க மாமா உங்களுக்கு தெரியலையே தெருவுல பேசுறவங்க வாயிலா மூட்டா நீங்க என்ன தெரியுமா பண்ணோம் என்ன செய்யணும் நாங்க ஒரு வெள்ளை பேப்பர் காம்போம் அதுல கீழே இப்படி கீழே இருக்கும் அங்க ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் ப்ளீஸ் போடுறீங்களா ஒரு கையெழுத்து மாமால கையெழுத்து போட செல்லாது ஏன்னா மகளை ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போய் மாமா என்ன இதோ வர எனக்கு ஏசிக்கு அவர் ஏட்றா டேய் வேற எதனா இஸ்து போறடா சொல்றேன் ஏய் பேனா குட்றா வந்தா தான் போறேன் ஏய் வினயா நான் பேனா குட்றா போனா தண்ணி தரத்தியே ஏய் பேனா குட்றா ஐயோ தங்கராசி தான் போய் வந்த அவன தான் கேக்கணும் ஏய் அது என்ன கேக்குது நீ என்ன சொல்லிக்கற ஓ அவன் தானே பேனா குட்றா பேனா முடங்கற பேனா இல்லடா பெண் எழுதுகோல் ஏடியா பெண் சொல்ல வேண்டியது பக்கத்துல இருக்கட்ட எப்படி பேனா கொடுத்தானே கேட்பாங்களா ஏய் பெண் குடுங்க கேட்கணும் பேனா குடுங்க எழுதுது குறா எழுதுகோல் சொல்லிட்டா அப்படி இதுவா என்னடா இது கட்டையா இருக்கு ஏய் அந்த காலத்து கட்ட பண்ணாடியே அப்படியே ஆமா நான் அடிக்கடி வரதுன்ற அடிக்கடி இங்க வராதே இங்க வரல என்ன பண்ணனும் அப்படியே பின்னாடி கூட்டறணும் தோட போறது பின்னாடி என்ன போய் ஏய் இங்க பண்ணி பின்னாடி வெச்சிருங்க எப்படி சொல்றியா ஏய் அந்த ஆளு நேத்து ஒரு சீக்கிரமா மேல வா இந்த பக்கம் பிடிங்க இப்படிக்கு பாருங்க ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் உங்க பேர் மட்டும் கையெழுத்து போட்டுறேன் ஏய் மீனா நான் கையெழுத்து பண்ணமா நான் கையெழுத்து பண்ண எனக்கு டேபிள் வேணும் ஐயோ டேபிள் வேணுமா இருக்கு ஒரு டேபிள் தான் அது மத்தகாரி ஏறி உட்கார்ந்துட்டாரு அவர் யாரா ஏற முடியாது யாரா முடியாது யா நான் கொசுருக்கு புடிச்சிட்டேன் அவருக்கு நான் ஆண்டியா போறானே ஆண்டி நேரடா எத்தி எத்தனை வைக்க ஏய் அப்ப டேபிள் இல்லையா அப்ப நம்ம மக்கள குனி வைடா
டேய் வாய் மூடுடா. தம்பி எனக்கு முன்ன பின்னலாம் குனிஞ்சு பழக்கமே இல்லடா. அப்படியே நடிப்பு நீ. ஏய் என்னது நடிப்ப? சத்தியமா உன் மேல சத்தியமா குனிஞ்சு பழக்கடா. என்ன நீ குனிஞ்சு பழக்கல. அக்கா கோசம் ஒரு நாடி நீ குனியா என்ன செய்யலாம் தப்பு இல்லை. ஏன்னா கூடவே இருந்து பாக்குற அது என்ன நான் செய்யணும்னு உனக்கு தெரியும். நீ குனிஞ்சனா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. யாரு நந்தகோபால பத்தி நீ என்ன தெரிஞ்சு வச்சுக்கிற? நீ நந்தகோபால் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? தமிழ்நாட்டுல எந்த மூலைக்கு போனாலும் அவன் உதப்படாத இடமே கிடையாது. உன் பெருமை பேசாத இடமே கிடையாதுன்றேன். ஆமா, ஏன் குடி மாட்டேன்ற? ஏன் குடி மாட்டேன்ற? ஏன் குடி மாட்டேன்றன்னு கேட்டேன். அப்படியே நடிப்பு நீ. குடி போ. ஒரு வாட்டி குடிடா வாடா. டேய் மண்ணாதி மண்ணடே இங்க மண்ண கவிக்கிறாரு. நீ என்னடா குடியத்துக்கு பால் மாற? டேய் உனக்கு நாடு ஓடமா வேணாவா? சொல்லு முதல்ல. நாடு ஓடனா குடிடா. நாடிகர குடிடா. யாரு குடிடா? நான் மட்டும் தான் குடிடா. நான் மட்டும் தான் குடிடா. ஐயோ கையை தம்புறது சொல்றேன். அவருக்கு ட்ரை பண்றேன். மண்ணை ட்ரை பண்ண முடியும். கைக்கு ஒரு கட்டக்குற. டேய் அது தடுக்குறேன். இந்த பக்கம் காலை விரிச்சு வைடா. நல்லா தடுங்க. காலை விரிச்சு வைக்கிறான். வைடா குனிடா நல்லா. எங்கயோ தெரி ஏத்துக்குறாவோ. ஏய் குஞ்சிட்டியா? டேய் நான் போறணும். நான்டா போறணும். எப்ப உன் பேர் போடுப்பா. என் பேர் என்னடா? அவ்வளவுதான் முடிஞ்சு போய் சமாசாரம். டேய் தப்பு அவரு பேர்ல இல்ல, தப்பு உன் மேல. அந்த ஆளு குடி பழக்கம் இல்லாதவரு. புதுசா குடிக்க பழகிறனா முதல்ல ஒரு 45, அப்புறம் ஒரு 90, அப்புறம் ஒரு 90-45, அப்புறம் ஒரு குவார்டர், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் பண்ணிருக்கணும். எடுத்து உடனே ஆஃப் ஊத்துனேன் எப்படியா? நம்ம அப்படிதான்டா கத்துக்கணும். மந்தவாசி புளி தோப்புல கத்துட்டு கவுத்து கிடக்கல. நாய் மூஞ்சி நக்கி வந்து நான் உட்காந்து வேடி பார்த்து வந்தேன். மந்தா போச்சு. நான் தான் உட்காந்து வேடி பார்த்தேன் நாய் நக்கிறத. சரி விடு, பரவாயில்ல விடு. அதனால நீ அதிகமா ஊத்திட்ட, வண்டி கவுந்து போச்சு. வண்டி கவுந்து போச்சு. எப்படின்னு எப்படி எட்ரா பாடுறா. சொன்ன மாதிரி முள்ள முள்ளால எடுத்துட்டா நீ. வேலை செய்தி போலாம். என்ன மச்சான் எழுதலையா? பின்னாடி எங்க இருக்கு மாதிரி தொட்டுக்கோ. எங்க அது? ஐயோ உதரமா சாயுதப்பா. அவளே பரவாயில்ல போல. செவ் செவ் பண்ற உதிரமா சாயுதா. மாட்டுக்கு தேன குத்துறா. ஐயோ ரெட் கலர் இங்க பாட்டல குத்திக்கறாங்க அவன். ரெட் கலர் இங்க பாட்டல இந்த பக்கத்துல வச்சு. என்னக்கு பூ வர பையனால தொட்டுப்பா. தொட்டுப்பா. தொட்டுக்கோ. தம்பி பாத்தியாடா? நான் கூட இது ரொம்ப நேரம் இஸ்து கடக்க நினைச்சேன். அவங்க மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். பரவாயில்ல. வேலை சீக்கிரமா முடிஞ்சு போச்சு. நம்ம தலையெழுத்து இருந்தா வரைக்கும் இருக்கு. ஆமா. நீ இத என்ன தெரியுமா பண்ற? என்ன பண்ணோம்? பத்திரமா கொண்டு போய் பீரோல வைடா. மேல வைக்கவா? மேல வை. மேலயா? ஐயோ மேல சரியில்லை. எனக்கு ஒயர் ஆட்டாது. அப்ப கீழே வைடா. ஐயோ கீழே வச்சா செல்ல வச்சிரும். அப்ப நடுப்புறைய தந்து வைடா. ஐயோ அங்க துணிக்குதே. துணியை தூக்கிட்டு வைக்கிறதுக்கு போடா. தூக்கிட்டு வச்சிரறேன். போய் வெய் பத்திரமா. மழையில வெயில எவ்வளவு அந்த நானே தம்பி இந்த வாழ பிடிச்சல கஷ்டப்படுது. நாங்க ரெண்டு பேரும் அரண்மனைக்கு வர போறோம். எங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போங்க. ஏய் என்னடி சொல்றே? போமானே. அரண்மனைக்கு நீங்க வர போறீங்க? ஆமா. ஏய் அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து தான் நேரும். ஆபத்தா? ஆமா. என்னங்க ஆபத்து? என்ன தெரியுமா? ஒரு உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டேன். உண்மையை மறைச்சிட்டீங்களா? ஆமா. என்னமா சொல்றீங்க? என்ன உண்மை தெரியுமா? எனக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எதுக்கு மென்டல் மேட் தனியா இது கிடக்குறேன்? எங்க உங்க அக்கா பாரு நின்னுக்குது பாரு.
யாருக்கு இருந்தாலும் நான் அழுகுறேன். நீ அழுதுனா எப்பயும் அமைதியாயிட்டேன். நீ அழுகுனா நான் அழுகுறேன். நீ அழுதுனா அமைதியாயிட்டேன். டேய், அண்ணா. மாமா கிட்ட போய் மாமா நாங்க 2 பேரும் அரண்மனைக்கு வர போறோம் கூட்டு போங்க பாரு. மாமா ஒரு உண்மையை மட்டும் சொன்னாரா? என்ன உண்மையா? நான் தெரியுமா மாமாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயி போச்சேன்னா. ஐயோ, கல்யாணம் ஆகி போச்சா? கருத்துட்டா எங்க அக்கா வாய்க்கு. ஐயோ, எவ்வளவு கப்பு தப்பியா வாங்கி எங்க அக்கா. உன் காலத்தை வச்சு எங்க அக்கா வாய்க்கு கத்துட்டியா? ஐயோ, கத்துட்டியா? அட உங்க அம்மா தாலியில அறக்கும். அத்திரி பாய்க்கு இந்த நாள் கட்டிக்கிறேன். ஏய், எனக்கு கல்யாணம் தான் ஆச்சுன்னு சொன்னேன். ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம். ஆனா 10 வருஷத்துல குழந்தையோ குட்டியோ எதுவும் கிடையாது. நோ. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, குழந்தை குட்டி எதுவும் இல்லையா? ஆமாங்க. நீ தாண்டா சூப்பர் ஆம்பளை. உட்காரு மாமா, உட்காரு மாமா. இவன் தாண்டி ஆம்பளை. பாத்தியாடா? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லைன்றான். நாட்டு வேற எழுதி வாங்கிட்டோம். பசங்க குடிதுனா பங்க பயந்து போயிடுடா. வயது போயிருந்தான். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இவனுக்கு குழந்தையே இல்லையாடா? நீ ஒரு கொட்டம் போலக்குது. அவன் ஒரு கொட்டி போகுதுடா. கெட்டது ஒரு நல்லதுன்னு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. இந்த ஓலை குடிச்சது நம்மள எதுவுமே சாதிக்க முடியாது. சாதிக்க முடியாது. இப்பயே அரண்மனைக்கு போறோம். கால் எடுத்து வைக்கிறோம். ஓலை எடுத்து வைக்கிறோம். அவன் குடும்பத்துல போகி கொளுத்துறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கொளுத்தலாம். வாடா நான் ஆமா. பேசி போடுறேன். ஆகட்டும். மாமா இங்க பாருங்க மாமா. என்ன இது? உங்களுக்கு கல்யாணம் இதெல்லாம் பரவாயில்ல மாமா. ஆமா. அக்கா கிட்ட எங்களை கூட்டு போங்க. எங்களை கூட்டு போய் எங்க தங்கச்சியும் அவன் தான் உங்க மச்சான்னு சொன்னீங்க. அறிமுகப்படுத்தி மட்டும் வைங்க. பாத்துக்க நாங்க 2 பேரும் சேர்ந்து நாங்க ஆமா பாத்துக்கிறோம். மாமா. அக்காவோட கூட்டு போறீங்களா? நான் தான் உன் மச்சான் அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? இதான் உங்க அக்கான்னு சொல்றீங்களா? ஒரு சரக்கு சாப்பிடுறீங்களா? சைடிஷ் சாப்பிடுறீங்களா? டாடி பூம்பு மாட்டுக்கிற மாதிரி ஏன் சொன்னாலும் இந்த மாதிரி ஆற்றல் தான் உனக்கு முக்கியம். அவனை கூட்டாடு முக்கியம். நம்ம வழிக்கு வருமா? வா, அப்படியே வா, அடிக்க வா, வா. கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தாராகாதோ. மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலின் மணிவாசலை இங்கு மூடுதல் முறையோ. மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து பாதை மாறி போகும் போது ஊரு மத்திய சேராதோ. ரா